சின்னதாக தொட்டில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நிறையா. அது எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்க கோட்டம்மன் வந்து எங்கள் மகனுக்கு மாலை கொடுத்தாங்க. கோவில் பெரிய அதாவது வனப்பகுதின்னு சொன்னேன் இல்லைங்களா, எடுத்துகிட்டே வந்தேன். அந்த இடத்துல மட்டும் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அது என்ன விலங்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய முக்கிய கோயில்களில் ஒரு கோவிலான பண்ணாரியம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். எங்களுடன் சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம் வாங்க. இந்த கோவில் யாருக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் முதல் முறை பார்க்க போகிறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து சத்தியிலேருந்து பண்ணாரி போய்கிட்டு இருக்கோம். பண்ணாரி வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அது யானை, அந்த பக்கம் வந்து சிறுத்தை இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிறுத்தை பொம்மை தாங்க. இது வனப்பகுதி. யாருக்கெல்லாம் தெரியும், அதாவது நிறைய நியூஸ்லலாம் வந்திருக்கும். பண்ணாரி கிட்ட வந்து யானை இருந்தது, சிறுத்தை இருந்தது அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இப்போ தான் முதல் முறையாக அந்த கோவில் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு உள்ளே போயிடலாம். இது வந்து என்ட்ரன்ஸு. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில். ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போக போகிறோம். எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் விநாயகர் தானே முதல்ல இருப்பாங்க. இது தமிழ்நாடு மட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடக மக்கள் தான் அதிகப்படியாக வந்திருப்பாங்க இந்த கோவிலுக்கு. அது ஏன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள, அதாவது பண்ணாரியம்மன் கோவில் இந்த பார்ட்டை வந்து அதாவது இந்த இடத்த பார்க்காதவங்க இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க. உள்ளே வந்தாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்குற அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குண்டம், திருக்குண்டம், பண்ணாரியம்மன் கோவிலோட குண்டம். அதாவது இங்கே அந்த கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அந்த லென்த்துக்கு அந்த திருக்குண்டம் இருக்குது. நல்ல பெரிய குண்டம் தான் இருக்கும். திருக்குண்டம்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பூ மிதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பூ இறங்குறது, அதுதான் திருக்குண்டம்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து உப்பு வாங்கிட்டு போய் போடுறது இது ஒரு வழக்கம். இங்கே உப்பு, எலுமிச்சம்பழம் எல்லாமே வந்து பூஜை சாமான் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கடையில், அங்கே சுற்றி உள்ள கடைகள்லையே. அதை வாங்கிட்டு வந்து அங்கே போட்டுட்டு ஊதுபத்தி கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு அப்புறமா உள்ளே போய் சாமியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த திருக்குண்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஊஞ்சல் மாதிரி சின்னதாக தொட்டில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா நிறையா. அது எதுக்குன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து அங்கே தொட்டில் கட்டிட்டு போனால் அடுத்த வருடத்துக்குள்ளே குழந்தை இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் பண்ணாரியம்மன். ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிட்டோம். லைவ்ல சாமி ஹோட்டலில் நல்லா ஹோட்டலில் போடுவாங்க. இங்கே லஞ்ச் போயிடலான்னு பார்த்தீங்களா. ஓகே, சாமியை பார்த்துட்டு வாங்க. உள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை, அதனால் சாமியை வீடியோ எடுக்க முடியலைங்க. க்யூ ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பண்ணாரி அம்மன் வந்து எங்கள் மகனுக்கு மாலை கொடுத்தாங்க கோவில்லேருந்து. ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உள்ளே வீடியோ எடுக்க முடியாதனால தான் சாமியை காட்ட முடியலைங்க. கூட்டமும் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து திருவிழா வரும், அந்த டைமில் வந்தால் இன்னும் கடைகள் அது இதுன்னு அந்த பக்கம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து காட்டுறோங்க. இப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஒரு பெரிய, அதாவது வனப்பகுதின்னு சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் கண்ணுக்குமே ஒரு வனவிலங்கு கிடச்சிச்சு. அது கேமரா வந்து இந்த வனப்பகுதி அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் வீடியோ அப்படியே கவர் பண்ணிகிட்டே போனேன். போகும்போது வந்து விண்டோ சீட் கிடைக்கல பஸ்ஸில், அதனால் என்னால் எடுக்க முடியல. ரிட்டன் வரும்போது தான் விண்டோ சீட் கிடச்சிச்சு. அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அந்த இடத்துல மட்டும் ஸ்லோ மோஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது என்ன விலங்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா நானே சொல்லிடுறேன், விடுங்க. அது என்னன்னா புள்ளிமான். மான் வந்து எங்க கண்ணுக்கு கிடைச்சிச்சுங்க. அடர்ந்த வனப்பகுதி தான் இது. மான் மட்டும் இல்லை, சிறுத்தை,
மெயினாக வந்து யானைகள் வந்து அதிகமாக இருக்குது. யானை, மான் வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு வந்து மான் கிடைக்கும். மான் வந்து அதிகப்படியாக நான் பார்த்துருக்கேங்க. பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி போவோம். நாங்கள் போகும்போதெல்லாம் மான் வந்து தவறாமல் நான் பார்த்துருவேன். ஓகே, அது மானை பார்த்த உடனே அப்படியே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ட்டு அப்படியே திருப்பி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு சத்தி வந்தாச்சு, ரிட்டன் கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. உங்கள் கூட சேர்ந்து பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு இந்த முறை வந்தது எங்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த கோவில் முதல் முறை வரீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ மூலமாக முதல் முறை யாரெல்லாம் இந்த கோவிலை பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். விளாக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் காமெடி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரவங்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.